வழக்கமா செய்யற உப்புமா பாயாசத்துக்கெல்லாம் பை பை சொல்லிட்டு ஒரு தடவை இந்த மாதிரி தயிர் சேமியா ட்ரை பண்ணி பாருங்க. சேமியானதும் குறைச்சி எடை போட்டுறாதீங்க, ஏன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இதுக்கு ஒரு வெசல்ல 3 கப் தண்ணி சேர்த்து கொதி வரும்போது 1 கப் சேமியா, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டியில சேர்த்து தண்ணி எல்லாம் வடிஞ்சதும் அகலமான பாத்திரத்துல போட்டு ஆற வச்சிருங்க. ஆறனதும் இதுல 1 கப் தயிர், 1/2 கப் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து கடலை பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், நீல வாக்குன நறுக்குன ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து வதக்குங்க. 10 முந்திரி, 10 திராட்சை இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிர்ல சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான தயிர் சேமியா ரெடி. நீங்க அப்படியே சாப்பிடலாம், இல்லனா இந்த மாதிரி மாதுளை முத்துக்களை மேல தூவியும் சாப்பிடலாம். இனிப்பு, காரம், உப்பு, புளிப்புன்னு